எனக்கு ஒரு சந்தேகம், நான் கேக்குறேன். பட் நீங்க வந்து உங்களுக்கு ஓகேனா அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, இல்லனா வேண்டாம். நீங்க என்ன கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன். ஏன்னா நான் எதையும் மறைச்சு பேசுறவன் கிடையாது. திக்கி பேசுற இந்த பிரச்சனை இருக்கும்பொழுது சில பேருக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாவே இருக்கும். ஆனா அதை ஓவர் கம் பண்ணலாம். ரேப்பரா வந்து ஓவர் கம் பண்றதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியா நான் பாக்குறேன். அது எப்படி பாசிபிள் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஆக்சுவலி அவமானங்கள் தான். சின்ன வயசுலேருந்தே நிறைய அவ அவமானங்களை வந்து நான் பார்த்துருக்கேன். நம்ம கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து மைனஸா இருக்கலாம். அதை யாரு ஒருத்தவன் ஓவர் கம் பண்ணி பிளஸ் ஆகுறானோ அவன் தான் வந்து டாப்ல வருவான். அது எல்லாருக்குமே வந்து பொருந்தும். எனக்கு தெரிஞ்சு எனக்குள்ளேயே அந்த ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்ட்டு நான் எப்போ ரியலைஸ் பண்ணேன்னா, என்னோட பாட்டன் பூட்டன் இப்படிலாம் இருப்பாங்கல்ல, என்னோட தாத்தா இவங்கெல்லாம் வந்து ஃப்ரீ டைம்ல வந்து இந்த கூத்து தெரியும்ல உங்களுக்கு, கண்டிப்பா தெரியும். ஸோ அதை ஆட போவாங்க. நான் எப்பயுமே வந்து ஒன்று வந்து ஃபீல் பண்ணுவேன், நான் எங்கே போனாலுமே நான் தான் கிங் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிப்பேன். எவ்ரி சிங்கிள் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் யுவர் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவாங்க. நான் எப்பயுமே அதை நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி அங்கே போயிட்டு பர்ஃபார்ம் பண்ண பயங்கரமாக கிளாப் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, ஜான்றாங்க. பரவாயில்லையே, இதுதான் வந்து ரேப்போ, ஓகே நமக்குள்ள இந்த டேலண்ட் இருக்கு, இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்ட்டு நான் வந்து பார்த்தேன்.